ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த டிராமாவோட ஃபைனல் எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயினை கொலை பண்ண பிளான் பண்ணிருப்பாங்க. இப்ப அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப அவங்க அத்தை கூட தான் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கா. அவங்க அத்தை என்ன சொல்றாங்கன்னா, ஏமா யாராவது உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது, நீ மாட்டிக்கிட்டேன்னா பெரிய பிரச்சனையா போயிருமே, போலீஸ் கேஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, அத்தை நீங்க கவலைப்படாதீங்க, நான் நர்ஸ் மாதிரி வேஷம் எல்லாம் போட்டுட்டு போனேன், சோ யாரையும் என்ன கண்டுபிடிக்க முடியாது, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவங்களோட பையன் தான் வரான். இப்ப வந்து என்ன சொன்னா, ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்க ரெண்டு பேரும் சீரியலை பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு இவ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, அவளுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு எப்ப பார்த்தாலும் அவளை பத்தி தான் கவலையா, என் மனசுல இருக்க ஃபீலிங்ஸை பத்தி நீ கண்டுக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. அதுக்காகவே அமைதியாவே நின்னுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அவனோட உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நேரா கம்பெனிக்கு தான் கிளம்பி வரான். இவன் கம்பெனிக்கு வந்து பார்த்தா இவனோட போஸ்டிங்ல இவனோட தம்பிக்காரன் தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்ப அவன் உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ எதுவுமே பண்ணாம அமைதியா உட்காந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, நம்மளோட கம்பெனில ஒரு காம்படிஷன் நடக்க போகுது, அந்த காம்படிஷன்ல வின் பண்றவங்களுக்கு 2 மில்லியன் பணம் தருவாங்களா தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்ப அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோட அம்மாவை பார்த்து தான் பேசிட்டு இருக்கா. எனக்கு ஒன்னு ரொம்பவே பிடிச்சிருக்குமா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, ஆண்டி நான் கம்பெனி நடத்துற காம்படிஷன்ல கலந்துக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாத, கண்டிப்பா நீ தான் வின் பண்ணுவ அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு தாத்தாவோட பர்த்டே இருக்கு, அவருக்கு மறக்காம நல்ல கிஃப்டா எடுத்துட்டு வா, முடிஞ்ச வரைக்கும் அவரோட மனசுல இடம் பிடிக்க பாரு அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்ட்டிக்கு தான் வராங்க. இந்த பக்கம் ஹீரோ தம்பி கூட ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோவோட தம்பி ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்றானா, உன்னை என்னை தாத்தா பாக்கணும்னு சொன்னாரு, நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு போலாமா அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் தாத்தாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தம்பி கூட கிளம்பி வந்துடுறான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றானா, அவனோட ஃபைல் பாஸ்வேர்டு என்னன்னு உனக்கு தெரியுமா, அது என்னோட பர்த்டே டேட் தான், அது மட்டும் இல்லாம அவன் பிளாக் கார்டு வச்சிருக்கானே அது எல்லாத்துக்குமே என்னோட பர்த்டே டேட் தான் பாஸ்வேர்டா இருக்கு, இந்த விஷயம் உனக்கு கொஞ்சமா தெரியுமா தெரியாதா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த பாஸ்வேர்டு எல்லாம் மாத்தாம வச்சிருக்கானா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க வந்தது என்ன அள வைக்கிறதுக்காக தான் அப்படின்றது நல்லாவே தெரியுது, நீ சொல்ற விஷயத்த கேட்டெல்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன், என்னை தனியா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க, இப்ப இவளை பாத்தீங்கன்னா ஹீரோயினை விடுற மாதிரியே தெரியல. இந்த பக்கம் தாத்தாவை தான் காட்டுறாங்க. தாத்தா பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரனுங்க கூடவும் பேசிட்டு இருக்காரு. நீங்க உங்களோட வாழ்க்கை துணையை நல்ல முறையா தேர்ந்தெடுக்கணும், எந்த பொண்ணை செலக்ட் பண்றீங்க அப்படின்றதுல நான் தலையிடவே மாட்டேன், அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு தாத்தா இவங்க ரெண்டு பேருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவங்க எல்லாரும் டின்னர் பார்ட்டிக்கு தான் போறாங்க. இப்ப இந்த டின்னர் பார்ட்டில ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் அவளோட அம்மாவும் தான் இருக்காங்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயினும் அவளோட அத்தையும் வராங்க. இப்ப அவளோட அம்மா கிட்ட என்ன சொல்லனா, அம்மா கம்பெனில நடக்க போற காம்படிஷன்ல நானுமே கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த போட்டியில என்னோட மருமகளும் தான் கலந்துக்க போறா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவளோட அம்மாவை பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கா, மேக்சிமம் ஜுவல்லரியே பார்த்திருக்க மாட்டா, இவளால எப்படி ஒரு ஜுவல்லரி டிசைனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. இப்ப எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட அம்மா என்ன சொல்றாங்க, என்னோட பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, உங்களோட பர்த்டேக்கான கிஃப்ட் இதுதான் அப்படின்னு சொல்ல, நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், இதை விட வேற என்ன குட் நியூஸ் இருக்க போகுது அப்படின்னு தாத்தா சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இப்ப அந்த தம்பிக்கார என்ன சொல்றானா, தாத்தா எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு நல்ல கல்யாண தேதியை பாருங்க அப்படின்னு சொல்ல, தாத்தாவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, என் பையனுக்கும் மருமகளுக்கும் கூட ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா கிராண்டா வெட்டிங் பண்ணவே இல்லையே, சோ 2 கல்யாணத்தையும் சேர்த்தே வச்சிடலாமா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா சேர்த்தே வச்சிடலாம் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, உன்னோட அப்பா இப்பதானே இறந்து போனாரு, அதுக்குள்ள எப்படி நீ கல்யாணம் பண்ண ஒத்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, என் அப்பாவோட கடைசி ஆசையே நான் கல்யாணம் பண்ணிக்கணும் தான், சோ அவர் எங்க இருந்தாலும் கண்டிப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு ஒரே நோஸ் கட்டா போகுது. இப்ப பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினும் அவளோட ஆன்ட்டியும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஆன்ட்டி பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு பேக் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு வராங்க. இப்போ ஒரு பேக்கை வாங்கி கொடுத்த, இந்த பேக் வந்து ரொம்பவே ரேரான பீஸ், உனக்கு கண்டிப்பா சூட் ஆகும், ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, அந்த பேக் இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்க, 2 மில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. இதோட விலையை கேட்ட உடனே அவன் என்ன சொல்றானா, ஆன்ட்டி இந்த பேக் எனக்கு சூட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், நான் வேற ஏதாவது சூஸ் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்ல, காசை பத்தி நீ கவலைப்படாத, உனக்கு இதுதானே பிடிச்சிருக்கு, தாராளமா எடுத்துக்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவளோட பாய் ஃப்ரெண்டோட அம்மாவும் அவனோட பொண்டாட்டியும் தான் வராங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹேண்ட் பேக் என்னோட மருமகளுக்கு தான் செட் ஆகும், அந்த பேக்கை எங்க கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவங்களை பாத்தீங்கன்னா இந்த பேக்கை ஃபர்ஸ்ட் சூஸ்
யூஸ் பண்ணது நான் தான். சோ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஹீரோயினோட ஆன்ட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போறத பார்த்த உடனே அந்த கடைக்கார பொண்ணு போய் மேனேஜரை கூட்டிட்டு வந்துடுறா. இப்ப மேனேஜர் கிட்ட இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட கோல்டன் கார்டு இருக்கு. சோ எனக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட ஆன்ட்டிய பாத்தீங்கன்னா, என்கிட்ட டைமண்ட் கார்டே இருக்கு. யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் தர போறீங்கன்றத நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, மேடம் எங்களை மன்னிச்சிருங்க. அவங்க தான் எங்களோட விஐபி கஸ்டமர் அப்படின்னு இவ சொல்ல அவங்களுக்கு ஒரே அசிங்கமா போயிருது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க ஆன்ட்டிக்காக ஒரு இயரிங் செலக்ட் பண்ணி கொடுக்குறா. இந்த இயரிங் போட்டீங்கன்னா நீங்க பார்க்க வேற லெவல்ல இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ சொன்னா எல்லாமே ஓகேதாமா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ கொடுத்த அந்த கார்டு தான் யூஸ் பண்றா. அந்த கார்டை யூஸ் பண்ண உடனே இந்த பக்கம் ஹீரோக்கு மெசேஜ் வந்துருது. இப்ப நான் கொடுத்த கார்டை யூஸ் பண்றாளே அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோவோட அம்மா, ஹீரோயின், அப்புறம் ஹீரோவோட தங்கச்சி எல்லாரும் ஒன்னா உட்காந்து இவளோட வீட்டுல தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினோட தம்பிய பாத்தீங்கன்னா அவ வரைஞ்ச எல்லா டிசைனுமே எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் பார்த்த உடனே இந்த தங்கச்சிக்காரி ரொம்ப பொறாமப்பட ஆரம்பிக்கிறா. இவ என்ன இவ்வளவு நல்லா டிசைன் பண்றாளே, இப்படியே போனா அந்த காம்படிஷன்ல நான் தோத்து போயிருவேனே அப்படின்னு இவ ஏதோ அவளோட மனசுக்குள்ள பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினும் ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு முக்கியமான கிளைண்ட் கூட தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த கிளைண்ட்டுக்கு ஜுவல்லரி செலக்ட் பண்ண இவங்க 2 பேரும் தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரியை செலக்ட் பண்ணி கொடுக்க, அந்த ஜுவல்லரியை பார்த்த உடனே இவ என்ன சொல்றானா, அதுல சின்னதா ஒரு கிராக் இருக்கு, அதனால அதை நீங்க வாங்காதீங்க அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த பொண்ணுங்க எல்லாம் லைட் அடிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அதுல உண்மையாவே ஒரு விரிசல் இருக்கு. இதை பார்த்த உடனே அந்த பொண்ணு என்ன சொல்றனா, உண்மையாவே நீ வேற லெவல் பண்ணிட்டு உன்னோட கணக்கு மட்டும் எப்படி இது நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஏதோ தெரிஞ்சது உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அதோட விலை எவ்வளவுன்னு கேட்டா 38 மில்லியன் சொல்றாரு. இது 38 மில்லியன் இவ்வளவு காசு கொடுத்து வாங்க முடியாது, 20 மில்லியன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா 10 மில்லியன் தான் தருவோம் அப்படின்னு சொல்ல அந்த ஆளு ரொம்ப ஷாக் ஆயிடுறான். 10 மில்லியன் அப்படின்றது ரொம்ப கம்மியான காசு, அதுக்கெல்லாம் நாங்க தர முடியாது, நீங்க வேணா வேற கடைக்கு போய்க்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் பிரைஸ் 15 மில்லியன் தானே, ஆனா நீங்க இவ்வளவு காசுக்கு விக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ஆளு ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, மேடம் ப்ளீஸ் வேற எதுவும் பேசாதீங்க, 10 மில்லியனுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்ல அந்த கிளைண்ட் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. வாவ், நீ வேற லெவல்ல டீல் பண்ற இவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு பிரேஸ்லெட்டை தான் செலக்ட் பண்ணி கொடுக்குறா. இந்த பிரேஸ்லெட்டை தயாரிச்சவர் சாதாரண ஆள் கிடையாது. இதை நீங்க வாங்கினீங்கன்னா இதோட பிரைஸ் டபுள் மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு இருக்க. இவளோட டேலண்ட்டை பார்த்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கே கொஞ்சம் அதிசயமா தான் இருக்கு. என்ன இந்த பொண்ணு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோ தம்பி கூட சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு நம்ம நினைச்சதை விட ரொம்ப டேலண்டடா இருக்கா. இப்படியே விட்டா நம்ம 2 பேரும் இந்த கம்பெனியை விட்டு வெளியே போக வேண்டியதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. கவலைப்படாத, காம்படிஷன்ல அவளை கீழே கொண்டு வரதுக்கான எல்லா வேலையும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே பார்க்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் ஒரு கிளைண்டுக்காக ஜுவல்லரி எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்தா இல்லையா, அந்த கிளைண்ட் வந்து ஹீரோ கம்பெனி கூட கான்ட்ராக்ட் போறேன் அப்படின்னு சைன் பண்றதுக்காக வராங்க. சொல்ல போனா இந்த கான்ட்ராக்டே ஹீரோயினால தான் கிடைக்குது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், பொண்டாட்டி இந்த கான்ட்ராக்ட் கிடைக்க நீ தான் காரணம், உன்னாலதான் இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா காம்படிஷன் நடக்க போறனால தான் காட்டுறாங்க. அந்த காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வரா. இப்ப அவ வந்து எல்லாரும் முன்னாடியும் அவளோட டிசைன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வரைஞ்சு கொடுத்த டிசைனை காட்ட, இதை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. ஒரு நிமிஷம் நில்லு, அது என்னோட டிசைன் ஆச்சே, அது எப்படி ஓங்கிட்டு அப்படின்னு சொல்ல, இது உன்னோட டிசைனா, இது என்னோட டிசைன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த டிசைன் அவளோடதுன்னா அதுல சின்னதா ஒரு குறிப்பு எழுதியிருக்கும், அது என்னன்னு படிச்சு சொல்ல அப்படின்னு சொல்ல, அவ டிராயிங்ல எதுவுமே இல்ல. இப்ப ஹீரோயின் அவளோட டிராயிங் எடுத்துட்டு வந்து அதுல உள்ள குறிப்பு எல்லாத்தையுமே காட்டுறா. இதை பார்த்தோம்னா அங்க உள்ள ஜட்ஜிங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, பாயிண்ட் உங்களுக்கு தான், உங்களுக்கு இனிமே எந்த பாயிண்ட் கிடையாது அப்படின்னு இவ்வளவு பார்த்து சொன்ன உடனே அவளுக்கு ஒரே அசிங்கமா போயிருது. இப்ப அவ வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அவளுக்கு ப்ளீடிங் ஆயிருது. ஏன்னா அவ பிரெக்னண்டா இருக்கா இல்லையா. இப்ப அவளோட அம்மாவை பாத்தீங்கன்னா ஹீரோயினை தான் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. நீ தானே என்னோட பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்தின, உன்னாலதான் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வந்து இவளை செக் பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர் இப்ப செக் பண்ணி முடிச்சிட்டு நேரா ரெஸ்ட் ரூம்க்கு தான் போறாரு. பார்த்தா அவளுக்கு அங்க நிறைய ப்ளீடிங் ஆயிருக்கு. இப்ப அது எல்லாத்தையுமே பார்த்த உடனே டாக்டர் பாத்தீங்கன்னா அந்த சாம்பிள் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இப்ப எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா, என்னாச்சு அவளுக்கு, நல்லா இருக்கலா, என்னோட பேர குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவங்களுக்கு நேத்து ஹெவியா ப்ளீடிங் ஆகிருக்கமே அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவ பிரெக்னண்டா இருக்கா, அவளுக்கு ப்ளீடிங் ஆகல, வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. என்னை ஏமாத்தன்னு நினைக்காதீங்க, நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர், என்னால கண்டிப்பா சொல்ல முடியும், அவங்க ரேண்டமா ஏதோ மெடிசன் எடுத்திருக்காங்க, அதனாலதான் அவங்களுக்கு ப்ளீடிங் ஆயிருக்கு, அதுவும் இது இப்ப ஏற்பட்ட ப்ளீடிங் கிடையாது, முன்னாடியே ப்ளீடிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க.
ஆக்சுவலா இவ என்ன பிளான் பண்ணுவானா, இவளோட பேபி கலைஞ்சு போனதுக்கு ஹீரோயின் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவ மேல பழிய போட பாத்திருப்பா. ஆனா டாக்டர் உண்மையை கண்டுபிடிச்சு எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறாரு. இப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா புதுசா ஒரு டாக்டரை வேணா கூட்டிட்டு வந்து செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்ப இந்த தம்பிக்காரனை பாத்தீங்கன்னா, தாத்தா எதுக்காக புதுசா டாக்டர்லாம், என்னோட குழந்தை இறந்து போனதுக்கு காரணம் என்னோட பொண்டாட்டி தான், அவளை கேள்வி கேட்காம டாக்டரை பிடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா, உன்னோட குழந்தை மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் உன் பொண்டாட்டியோட பிசிக்கல் கண்டிஷன் தான், அதுக்கும் என்னோட பொண்டாட்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப தாத்தாவை பாத்தீங்கன்னா, போதும் அமைதியா இதோட இந்த பிரச்சனையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேர பசங்களையும் கூப்பிட்டு தாத்தா பேசிட்டு இருக்காரு. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, சரி உன் பொண்டாட்டிக்கு எப்படி மிஸ்கேரேஜ் ஆனிச்சு, அவளோட டிசைனை தான் இவனோட பொண்டாட்டி திருடிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, தம்பிக்காரனும் ஆமான்னு சொல்றான். இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா அந்த டிசைன்ல உள்ள சிக்னேச்சரை கண்டுபிடிச்சிடுறாரு. ஏன்னா அதுல ஹீரோயினோட சைன் தான் இருக்கும். இதை பார்த்த உடனே தாத்தா என்ன சொல்றாருன்னா, இந்த சிக்னேச்சருக்கு என்னடா பதில் சொல்ல போற, வாய் திறந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா தாத்தா, நான் என்னோட தப்ப ஒத்துக்கிறேன், அந்த டிசைன் இவளோடது கிடையாது, அவனோட பொண்டாட்டியோட தான் அப்படின்னு சொல்ல தாத்தா ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. இப்ப தாத்தா தம்பிக்காரனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா அப்படின்னு சொல்லி இவரு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப இந்த தம்பிக்காரன் நேரா அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்க தான் போறான். இப்ப அவளை பார்த்து என்ன சொல்றானா, நீ பிளான் பண்ண மாதிரி தானே எல்லாமே பண்ணோம், உன்னால என் பேரை கேட்டு போச்சு தாத்தா முன்னாடி, இனிமே நான் அவர் மூஞ்சில எப்படி முழிப்பேன், எல்லாம் ஒன்னால தாண்டி, ஒழுங்கா பிளான் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி அவளோட கழுத்தை பிடிச்சு பயங்கரமா நெரிச்சிட்டு இருக்கான். உன் கூட ஒண்ணு சேர்ந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும், இதுக்கப்புறம் என் விஷயத்துல தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக இவளுக்கு இவன் மேல கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த பக்கம் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவன் அவனோட பொண்டாட்டி கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்ப அவன் வந்து என்ன சொல்றானா, அன்னைக்கு ஷென் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணது நீ தானே, இந்த வீடியோல இருக்க பொண்ணு நீ தானே அப்படின்னு சொல்லி காட்ட, அந்த பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு இவ சொல்லிடுறா. நீ கிடையாதுன்னா அப்ப நான் இதை போலீஸ்ட கொடுத்துறவா அப்படின்னு சொல்ல, நான் உன்னோட சொந்த பொண்டாட்டி, என்னையே நீ மாட்டி விட பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா என்னதான் நீ என்னோட சொந்த பொண்டாட்டியா இருந்தாலும் ஒரு உயிரை கொலை பார்த்திருக்க, நீ எல்லாம் எந்த மாதிரி பொண்ணு அப்படின்னு சொல்லி இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, நான் உன் கூட ஒன்னா சேர்ந்து வாழணும், எனக்கு குழந்தைங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு குழந்தை வேணுமா, இந்த டாக்டரை போய் பாரு, இந்த டாக்டர் கிட்ட போய் ஐவிஎஃப் பண்ணிக்கோ, நான் உன்னை தொடர்றதுன்றது நடக்காத காரியம், என்னால உனக்கு குழந்தையெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக இவளுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அத்தை அப்புறம் ஹீரோவோட தங்கச்சி இவங்க 2 பேர் கூட நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப ஆன்டி என்ன சொல்றாங்கன்னா, நல்ல வேளை உண்மை என்ன அப்படின்றது தாத்தாக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாமா அண்ணி பெரிய பிரச்சனை இருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு இவளும் சொல்லிட்டு இருக்கா. இவங்க 3 பேர் இப்படி ஜாலியா பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. அண்ணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஆன்டிய பாத்தீங்கன்னா, ஏமா நீ பிரெக்னண்டா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. தெரியலையே அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ணா இவ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. பக்கத்துல ஹீரோ தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட டாக்டர் ஃப்ரெண்டு செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றானா, கங்க்ராச்சுலேஷன் உன்னோட பொண்டாட்டி பிரெக்னண்டா இருக்காங்க, அதுவும் 2 குழந்தைங்க பிறக்க போறாங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும், கொடுக்குற டேப்லெட்டை மறக்காம எடுத்துக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போக ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாகிட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மாவுமே வந்துடுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருமா இனிமே நீ உன்னை நல்லபடியா பாத்துக்கணும், அப்புறம் நீண்டா பக்கத்துல இருந்து என் மருமகளுக்கு என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும் புரியுதா, பர்சனல் டாக்டரா கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் கம்பெனில தான் இருக்கா. இவ கூட ஹீரோ தான் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இங்க பாரு பொண்டாட்டி, ரொம்ப வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ரிலாக்ஸ் ஆயிரு, நம்மளோட குழந்தைங்களை பத்தி மட்டும் யோசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட நெத்திலே கிஸ் பண்ணிட்டு இருக்கா. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இது ஆபீஸ் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் அவனோட தம்பிக்காரனை தான் காட்டுறானுங்க. அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவன் செம கண்டாயிட்டு இருக்கான். அவனுக்கு குழந்தை பிறக்க போதா, அந்த குழந்தை மட்டும் பிறந்துச்சுன்னு வச்சுக்கையேன் என்னோட நிலைமை அப்படியே டவுன் ஆயிரும், எல்லா ப்ரிஃபரன்ஸும் அந்த குழந்தைக்கு தான் போகும் அப்படின்னு இவங்க 2 பேரும் உங்க மேல காண்டாயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப வந்து என்ன சொல்றானா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இதுக்கு முன்னாடி சென்னை கொலை பண்ண பார்த்தாங்களா, அது வேற யாரும் கிடையாது என்னோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்ல, அப்போ என்னோட பொண்டாட்டியை கொலை பண்ண பார்த்தது உன்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க இவனும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி இப்ப எதுக்காக அந்த விஷயத்த என்கிட்ட சொன்ன, நான் போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாதுன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ போலீஸ் கிட்ட சொல்லு, யார்கிட்ட வேணாலும் சொல்லு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் என்னோட பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். சோ நான் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா அவளோட கோவம் இவன் மேல இன்னும் அதிகமாயிரும், இவளை ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, உன்னோட பொண்டாட்டியை நீ கேர்ஃபுல்லா பாத்துக்கன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இடத்த விட்டு போறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் சேர்ந்து தாத்தாவை பார்க்க தான் போறாங்க.
இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா அவரோட 2 மருமக பொண்ணுங்களுக்கும் gift கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப அந்த gift வாங்கிட்டு எல்லாரும் வெளிய வந்துட்டு இருக்க. எல்லாரும் ஜாலியா பாட்டு பாடலாம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. இப்ப இவ என்ன சொல்றானா, நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் போன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கா. இவ போன உடனே வெளிய ஒரு சவுண்ட் கேக்குது. இவளோட சவுண்ட் தான். என்னாச்சு அப்படின்னு ஓடி போய் பார்த்தா இவ தரையில விழுந்து கிடக்குறா. இத பார்த்த உடனே ஹீரோ ரொம்பவே பயந்து போய் இப்ப அவளை ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க. என்னடான்னு பார்த்தா கால்ல சுளுக்கு விழுந்திருக்கு. இப்ப அவளோட கால்ல கட்டு போட்டு விட்டுட்டு இருக்க. என்னோட குழந்தைக்கு என்னாச்சுன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாதீங்க, குழந்தைக்கு எதுவுமே ஆகல. உண்மையாவே நீங்க 2 பேரும் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் அவங்க 2 பேருக்கும் உயிரே வந்த மாதிரி இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னாச்சுடா என்னோட மருமகளுக்கு, பேர பசங்க 2 பேரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லாதான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல இப்பதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கு. எப்படி இவ கீழே விழுந்தா, என்ன நடந்துச்சு அப்படின்றத உடனே இன்வெஸ்டிகேட் பண்ணு அப்படின்னு சொல்ல, அம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வேலை பாக்குற எல்லாரையும் கூப்பிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்க. எல்லாருமே எதுவுமே பண்ணலன்னு தான் சொல்றாங்க. இப்ப தாத்தாவோட அசிஸ்டண்ட பாத்தீங்கன்னா தாத்தா கிட்ட போய் உண்மையே சொல்லிடுறாரு. உங்க 2வது பேரனோட அக்கௌண்ட்ல இருந்து 5 மில்லியன் வீட்டு வேலைக்காரங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஏறி இருக்கு. அவரோட வேலை தான் இது. இத பத்தி நான் பெரியவர்கிட்ட கூட சொல்லல அப்படின்னு சொல்ல இப்ப தாத்தாவை பாத்தீங்கன்னா, இனிமே இந்த சொத்துக்கு யாரு வாரிசு அப்படின்றத நான் இப்பவே முடிவு பண்ணிட்டேன். என் 2வது பேரை பண்றது எல்லாமே தப்புதான். இனிமே அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. அவன் கிட்ட இந்த கம்பெனியை கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா அதை நிர்வாகம் பண்ற அளவுக்கு அவனுக்கு திறமை பத்தலன்ற விஷயம் இதுல எனக்கு நல்லா தெரியாது. இனிமே என்னோட பேரன் தான் எல்லாத்துக்கும் வாரிசு அப்படின்னு தாத்தா முடிவு பண்ணிடுறாரு. இப்ப இந்த பக்கம் இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி தான் காட்டுறாங்க. அவ பிரெக்னெண்டா இருக்கா போல. அன்னைக்கு அவன் கூட ஒன்னா ஸ்டே பண்ணிருப்பா இல்லையா. இப்ப அவ பிரெக்னெண்டா இருக்க. அவங்க ஆண்டி என்ன சொல்றாங்கன்னா, ஏமா நீ 2 மாசம் பிரெக்னெண்டா இருக்க, மெடிசன் எல்லாம் சாப்பிட்டா தானே உன்னோட குழந்தை நல்லபடியா வளரும் அப்படின்னு சொல்ல, என்னோட ஹஸ்பண்ட் என் கூட ஒண்ணு சேர்ந்துட்டா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த விஷயம் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்குமே தெரியுது. இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து தான் பேசிட்டு இருக்கான். என் பொண்டாட்டி மேல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் தராத, இனிமே அவ உங்க பிரச்சனை இல்ல, தலையிடாம நான் பாத்துக்கிறேன், ஏன்னா அவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின்காக புதுசா ஒரு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்க. அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்து இவன் நிக்கிறா. பார்க்க ரொம்பவே அழகா இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பொண்டாட்டி இந்த ட்ரெஸ்ல நீ வேற லெவல்ல இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்க. 2 பேரும் ஒன்னா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி பொண்ணு சேர்றதோட தான் இந்த டிராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். டிராமா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.